ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கான vlog பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிருந்தோம் ஃபேமிலியாக. அதோட vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பொது தரிசனத்தில் போயிருந்தோம். சாமி பார்க்க எவ்வளோ மணி நேரம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் பஸ் பிடிச்சி போயிருந்தோம். வீட்டிலேருந்து கேபில் போயிட்டோம். அங்கேருந்து மாதாவரத்துலேருந்து 12 மணிக்கு தான் பஸ்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க. டேரெக்டாக திருமலாக்கே பஸ்ஸு. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 290 சார்ஜ் பண்ணுறாங்க. நைட்டு 12 மணிக்கு பஸ் எடுத்தாங்க. காலைல பார்த்தீங்கன்னா விடிய காலைல ஒரு 4:45 தான் போயிட்டு திருப்பதியில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் அங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஒரு நாளைக்கு வந்து ₹1000 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அங்கே ரூமில் போயிட்டு எல்லாமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலைல ஒரு 11 மணிக்கு நாங்கள் வந்து ரூம்லேருந்து எல்லோரும் பிரிஸ்காக கிளம்பிட்டோம். அங்கே போன நேரமாக என்னன்னு தெரியல, திருப்பதி வந்து அவ்வளோ காலியாக இருந்தது. நாங்களே ஷாக்காக பார்த்தோம். எங்கே இது டேரெக்டாக என்ட்ரி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடோன்குள்ளே என்ட்ராகும் பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே வந்து ஒரு லைன் போச்சு. அங்கேயே வந்து டேரெக்டாக நாங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் சாமி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கு நாங்கள் வந்து குடோன்குள்ளே போனோம். ஒரு 6 மணிக்கெலாம் சாமியை பார்த்துட்டு நாங்கள் வெளியிலேயே வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலலாம் சுற்றி பார்த்துட்டு ஆஞ்சநேயர் கோயிலெலாம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதலுக்காக தான் நாங்கள் சாமிக்கு அங்கே போயிருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்து நாங்கள் சாமி பார்த்துட்டோம். ஒரு வேண்டுதல் போனனால சனிக்கிழமை நாங்கள் போயிருந்தோம். சனிக்கிழமை வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறாதனால ஸோ திருப்பி நாங்கள் என்ன பண்ணோம்னா சனிக்கிழமை நைட்டே 12 மணிக்கு போனோம். 12 மணிக்கு போயிட்டு திருப்பி 3 மணிக்கு வெளியில் விட்டாங்க. சாமி பார்த்துட்டு நாங்கள் எங்கள் வேண்டுதலை அன்றைக்கே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பு நேரம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அங்கே போனோன்னா ஃப்ரீ சாப்பாடு சாப்பிடாம வரவே கூடாது. ஸோ அதனால் 3 வேளையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாப்பாடு தான் சாப்பிட்டுருந்தோம். குடோனில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஓரளவு ஆவரேஜாக தான் இருந்தது. பட் ஆனால் வெளியில் வந்து ஃப்ரீ தரிசனத்தில் சாப்பிட்டதப்போ சூப்பராக இருந்தது சாப்பாடு. நீங்கள் போகணுன்னா கரெக்டாக கொஞ்சம் வீக் டேஸாக போகிற மாதிரி பிளான் பண்ணிடுங்க. நாங்கள் போன நேரம் தான் கொஞ்சம் காலியாக இருந்தது. ஆனால் நீங்கள் போன நேரம் தான் எப்படி இருக்கும்னு தெரியல. காலைல பார்த்தீங்கன்னா சேமியா போட்டிருந்தாங்க சாப்பிட்ற இடத்துல. நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் உள்ளே போனது. சாப்பிட்றதுக்கு உள்ளே போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா சேமியா சாப்பிட்டு அங்கேருந்து டாட்டா சொல்லிவிட்டு நாங்கள் சீக்கிரமாக வந்து பஸ் ஏறலாம்னு சொல்லிட்டு திருப்பி மாதாவரத்துக்கு பஸ் பிடிக்கிறதுக்காக மேல் திருப்பதியிலேருந்து மாதாவரம் பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டோம்.